மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு சிறப்பு விமானங்களை இயக்குகிறது ஏர் இந்தியா நிறுவனம். டெல்லி மும்பையிலிருந்து சிறப்பு விமானங்களை இயக்குகிறது ஏர் இந்தியா நிறுவனம். விமான விபத்தில் இருந்தவர்களின் உறவினர்கள் அகமதாபாத் வரும் வகையில் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விமான விபத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த மருத்துவ குடும்பம் உயிரிழந்த தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு லண்டன் சென்று புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த துயர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. டெல்லி மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு சிறப்பு விமானங்களை இயக்குகிறது ஏர் இந்தியா நிறுவனம். விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அகமதாபாத் வரும் வகையில் இந்த சிறப்பு விமானங்களை இயக்க ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. விமான விபத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த மருத்துவ குடும்பம் உயிரிழந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். அகமதாபாத்தினுடைய இன்று ஏற்பட்ட விமான விபத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வரும் அதே நிலையில் ஏர் இந்தியாவினுடைய நிறுவனம் சார்பாகவும் பல்வேறு உதவிகள் என்பது அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 சிறப்பு விமானங்கள் என்பது அந்த பகுதிக்கு, அதாவது அகமதாபாத்தினுடைய இதுக்கு டெல்லியிலிருந்து அகமதாபாத் மற்றும் அகமதாபாத்திலிருந்து டெல்லிக்கும் மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கும் என 2 விமானங்கள் அங்கு உதவுவதற்காக அவர்கள் ஏர் இந்தியாவுடைய விமான நிறுவனம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் உதவி எண்களையும் ஏர் இந்தியா விமானம் என்பது அறிவித்து அவர்களுக்கான அந்த ஒரு நிவாரண தொகையையும் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி, மும்பை ஆகிய நகரங்களிலிருந்து அகமதாபாத்திற்கு அனுப்பப்படும் இந்த விமானங்கள் என்பது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினரை அங்கிருந்து அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பும் வகையில் இந்த விமானங்கள் என்பது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் ஏர் இந்தியா விமானம் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் இந்த விமான விபத்தில் பாதிப்படைந்தவர்களுக்கு உதவி புரிவதற்காக ஒரு சிறப்பு குழுவை அமைத்து, கேர் கிவர்ஸ் என்ற அடிப்படையிலான ஒரு சிறப்பு குழுவை அமைத்து அவர்களையும் அந்த சம்பவம் நடைபெற்ற விபத்து நடைபெற்ற இடத்திற்கு ஏர் இந்தியா குழுமம் என்பது அனுப்பி வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டாடா குடும்பத்தினுடைய அங்கமாக இருக்கும் ஏர் இந்தியா மற்றும் அதனுடைய தலைவர் என் சந்திரசேகரன் ஏற்கனவே அகமதாபாத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். அவரும் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த ஏர் இந்தியாவுடைய ஊழியர்கள் மற்றும் விமான போக்குவரத்து ஆணையத்தினுடைய அதிகாரிகள், மத்திய அமைச்சர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருக்கும் நிலையில் அவரும் அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக சென்று அவர் பார்வையிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டாடா குடும்பத்தின் சார்பாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கூடுதல் உதவிக்கரங்களையும் 2 சிறப்பு விமானங்களையும் ஏர் இந்தியா நிறுவனமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லி மற்றும் மும்பை ஆகிய 2 பகுதிகளிலிருந்து அகமதாபாத்திற்கும், அகமதாபாத்தில் இருந்து டெல்லி மற்றும் மும்பை ஆகிய 2 நகரங்களுக்கும் இந்த விமானங்கள் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரை ஏற்று செல்வதற்கு உதவி புரியும் என்ற ஒரு அறிவிப்பையும் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு ஏற்பாடுகளை தற்போது செய்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இந்த விபத்து தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது செய்திருக்கிறது? பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசினுடைய சார்பாக எடுக்க முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 4 மத்திய அமைச்சர்கள் ஏற்கனவே சம்பவம் நடைபெற்ற இடங்களுக்கு நேரில் ஆய்வுகளை நாயுடு மற்றும் இணையமைச்சர் மொகல் ஆகிய 2 பேருமே அதிகாரிகளுடன் தற்பொழுது ஆலோசனையில் அகமதாபாத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருவதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டிஜிசிஏ என அழைக்கப்படக்கூடிய அந்த விமான இயக்குநரக கட்டுப்பாட்டு அமைச்சர்களுடைய அதிகாரிகள் மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் டெல்லியிலிருந்து பிற்பகல் புறப்பட்டு அகமதாபாத் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்கள் அவர்களையும் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அந்த விபத்து நடைபெற்ற பிஜே ஹாஸ்டலினுடைய அந்த உணவு விடுதியினுடைய உணவு கூடத்திற்கும் அவர் நேரடியாக சென்று அங்கேயும் அந்த மீட்பு பணிகளை பார்வையிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் டாடா குழுமத்துடைய தலைவர் என் சந்திராவை நேரடியாக சந்தித்து இந்த விபத்து தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் எடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விமான போக்குவரத்துறை அமைச்சகம் சார்பாக பல்வேறு விசாரணை தொடங்கியிருக்கும் நிலையில் அது தொடர்பான விளக்கங்களையும் என் சந்திரா இந்த சந்திப்பின் பொழுது அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ஒரு அதாவது செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மட்டத்திலான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில்
நிலையில் அகமதாபாத்தில் தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் விமான போக்குவரத்தினுடைய இணை அமைச்சர் முரளிதர் மஹோல், மத்திய அமைச்சரான CR பாட்டீல் மற்றும் குஜராத்தினுடைய கேபினட் அமைச்சர்கள் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் விமான போக்குவரத்து துறையினுடைய இயக்குநரத்தினுடைய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் தவிர தேசிய மீட்பு படையினரான NDRF, CRPF, இந்திய ராணுவம் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்று மீட்பு பணிகளுடைய துரிதம் எவ்வளமாக இருக்கிறது. அவை மட்டுமல்லாமல் குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை ஆணையர் GS மலிக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு விவரங்களை அவர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு வழங்கி வருவதையும் நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. சுசித்ரா, விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் பயணித்த பயணிகளில் எத்தனை பேரின் உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது? இன்று பிற்பகல் முதல் தற்பொழுது வரை சுமார் 210க்கும் அதிகமான உடல்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு மீதமுள்ள அந்த பகுதியில் மருத்துவ விடுதியினுடைய பகுதியில் இருந்த கீழே பலத்த காயமடைந்தவர்களுக்கான ஒரு சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இதில் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மற்றும் பயணிகள், அதாவது விமானத்தில் பயணித்த பயணிகள் தற்பொழுது வரை ஒருவர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் காவல்துறை ஆணையர் GS மலிக் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனை சேர்ந்த அவர் குஜராத்திற்கு தன்னுடைய சொந்த பணி காரணமாக வந்திருந்த அவர் நாடு திரும்புவதற்காக இன்றைய அந்த விமானத்தில் சென்ற பொழுது அவர் இந்த விபத்தில் சிக்கிறார். ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக 11A அந்த சீட்டினுடைய இருக்கை எண்ணான 11A இருந்து அவர் எக்ஸிட் டோர் வழியாக குதித்து அவர் நல்வாய்ப்பாக தப்பித்துள்ளதாக காவல்துறை ஆணையர் GS மலிக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தவிர மற்ற அனைத்து பயணிகளுமே இதில் முழுமையாக உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணுவதாகவும், ஆனாலும் இறுதி கட்ட அந்த ஒரு எண்ணிக்கை என்பது சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும். அதற்கான ஒரு அசஸ்மெண்ட் தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் BJ கல்லூரியினுடைய மாணவர்கள், MBBS பயிலும் மாணவர்கள் சுமார் 50 முதல் 60 பேர் இந்த விபத்தில் சிக்கி பலத்த தீக்காயங்கள் ஆகியவற்றுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படல. அவர்களிலும் பெரும்பாலானோர் உயிரிழந்திருக்கலாம் என்னும் அஞ்சப்பட கூடுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்களுடைய உறவினர்கள், அந்த பகுதியில் இருந்தவர்கள் என பல்வேறு நூற்றுக்கணக்கானோர் உள்ளூர் வாசிகளும் அவர்கள் இந்த விபத்தில் சிக்கியிருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களை அடையாளம் கண்டு பயணிகள் யார், இந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் யார் என்பதை அடையாளம் காணும் பணியும் தற்பொழுது வரை நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக சுமார் 220க்கும் அதிகமான உடல்கள் மருத்துவமனையிலிருந்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 30 முதல் 35 உடல்கள் என்பது அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளது, சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள், சிறுமிகள் என சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஒரு கோர விபத்தில் இன்று உயிரிழந்திருப்பது நாட்டையே உழுக்கும் வகையிலான ஒரு சம்பவமாக இருக்கிறது. சுசித்ரா, இந்த விபத்து பொறுத்த வரைக்கும் ஏர் இந்தியா நிறுவனம் தரப்பிலிருந்து என்ன காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? முதற்கட்டமாக ஏர் இந்தியாவுடைய அறிக்கை, அதாவது முதல் கட்ட அறிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் DGC, அதாவது மத்திய விமான போக்குவரத்து கழகத்திற்கு அவர்கள் வழங்கப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் விபத்து எதனால் ஏற்பட்டது, விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அந்த ஒரு தகவல் என்பது விமானத்தினுடைய கருப்பு பெட்டியின் மூலம் செய்யப்படும் ஆய்வில் மற்றும் அதிலிருந்து கிடைக்கப்படும் அந்த CDR என அழைக்கப்படும் ஒரு ரிப்போர்ட் மூலமாக மட்டுமே கண்டறிய முடியும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக அந்த ATC, அந்த டிராபிக் கண்ட்ரோல் மற்றும் விமானிகளுக்கு இடையே நடந்த அந்த ஒரு உரையாடல்கள் என்பது ஆய்வு செய்யப்பட்டு அதில் என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிக்கையை அதிகாரிகள் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏர்கிராப்டினுடைய அந்த ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் என்பதை ஏர் இந்தியா நிறுவனம் மத்திய அரசிற்கு வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 787 போயிங் ரக விமானம் என்பது எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருந்தது, அது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதேனும் இருந்தது என்பது தொடர்பான ஒரு முழு நிலை அறிக்கையும் ஏர் இந்தியா நிறுவனம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய
மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திற்கு வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு தொடர்பான விளக்கத்தையும் டாடா குழுமங்களுடைய தலைவர் என் சந்திரா மத்திய அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் விசாரணை அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து அவர் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் விசாரணையை ஏர் இந்தியா நிறுவனமும் டிஜிசிஏ அதாவது மத்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு இயக்குநரகமும் தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டியை தேடும் பணியானது தற்போது எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுசித்ரா? டிஜிசிஏவினுடைய சுமார் 6 முதல் 7 அதிகாரிகள் அடங்கிய குழு மட்டுமல்லாமல் விமான நிலையத்தினுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என அழைக்கப்படக்கூடிய AAIB என அழைக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தின் சார்பான ஒரு அதிகாரிகளும் தற்பொழுது அந்த கருப்பு பெட்டியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹாஸ்டலில் அந்த மாணவர்கள் விடுதியில் விழுந்த அந்த ஒரு விமானத்தின் பாகங்கள் வெடித்து சிதறியதன் காரணமாக அந்த டெப்ரீஸ்களை சிதறிய பாகங்களை நீக்குவதற்கான ஒரு பணிகள் என்பது சற்று தாமதம் ஏற்பட்டது. கடும் புகை மூட்டம் மற்றும் தீயின் காரணமாக அதில் அந்த மீட்பு பணிகளும் சற்று தொய்வை ஏற்படுத்தியது. தற்பொழுது அந்த இறுதிக்கட்ட பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த கருப்பு பெட்டியை கண்டறிந்து அதிலிருந்து தகவல்களை பெறுவதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.